குட் ஈவினிங். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட்டோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து அப்போவே சொல்லியாச்சு, டவுன் சைட்லலாம் கேப் இருக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. நான் லெவல்ஸ் எல்லாமே தெளிவாக வந்து டெலகிராமில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது லெவல் 1. சப்போஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலைன்னா இது லெவல் 2 அப்படின்னு 2 லெவல் மட்டும்தான். எதுக்காக டவுன் சைடு சொல்கிறேன்னா, அப் சைடில் பிரேக் அவுட்டே கொடுக்கல. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், 15 நிமிஷம் கேண்டில் எடுத்துக்கோங்க. அது என்ன டைரெக்ஷனில் பிரேக் அவுட் இருக்கோ அந்த டைரெக்ஷனை நம்ம பிடிச்சி போய்க்கலாம். அப்போ நான் இங்கே வந்துடுறேன். சரிங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ இது வந்து டே சார்ட்டு நம்ம டவுன் சைடில் ட்ரெண்ட் லைன் போடுறது எல்லாமே நான் வந்து லாஸ்ட்டு இதில் வந்து சொல்லிட்டேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி எப்போ அப்புடின்னா நாளைக்கு. அதுக்கு உண்டான மொமெண்ட்டை இன்றைக்கே வந்து அவங்க வந்து முடிச்சுட்டாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதான். ஆனால் சப்போஸ் நாளைக்கு இன்னும் டவுன் சைடில் போச்சுன்னா கேப் ஃபில்லிங் இருக்குது. அது வந்து நம்ம வந்து பார்க்கலாம் எப்படின்றத பார்க்கலாம். என்னோட இதுபடி பார்க்கும்போது நான் காட்டுறேன் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னதான் வேறு ஒன்றும் கிடையாது. ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இந்த இடத்துல கேப் இருக்குது. சரிங்களா? மார்க்கெட்டு வந்து இந்த இந்த இது ஃபார்ம் ஆகும்போதே சொன்னேன். அப் சைடில் ஏதாவது பிரேக் அவுட் கொடுத்து இங்கெல்லாம் தாண்டுச்சுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுதான்றதை பார்க்கலாம். அல்லது இங்கே உள்ள டவுன் சைடை ஃபில் பண்ணுதான்றதை பார்க்கலாம். இன் பிட்வீனில் ரேஞ்சை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு மார்க்கெட்டு அப்படின்றத பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து முந்தா நாளும் ஒரு சின்ன கேப் அப்பு தான். அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு. சரிங்களா? அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே கேப் அப் தான். அப்போ ஆல்மோஸ்ட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் கேப் அப் கொடுத்துட்டு இது வந்து அப்படியே ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே முடிச்சுட்டாங்க. எப்போ அப்படின்னா ஃப்ரைடே மார்க்கெட்டு. திருப்பி இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப்பு. சரியா? இருக்கட்டும். கேப் அப் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய இது வந்து பெண்டிங்லேயே இருக்குது. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான். இது வந்து டவுன் சைடில் லெவல் இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏன்னா இவ்வளோ பெரிய கேப் அப் நடந்திருக்கு. வருமானன்றதை பார்க்கலாம். மார்க்கெட் அரைச்சிட்டே தான் இருக்கே தவிர ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட் எதுவும் அப் சைடில் கொடுக்கல அப்படின்றத பார்த்தாச்சு. இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப் இருந்துச்சு. அந்த கேப்பை தான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போய் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே வந்து இது வந்து ஃபில் பண்ணிடுச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டு எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அப்போ மேஜரான ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக நம்ம வந்து இந்த லெவலில் எடுத்துக்கலாம். எது 24,180 அல்லது 85 இந்த லெவலில் எடுத்துக்கலாம். ஏன் இந்த லெவலில் எடுத்தோன்றதை பார்த்துக்கோங்க. வேறு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அந்த வியாழக்கிழமையோட லோ வச்சு நான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் இந்த இடத்துல ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆச்சு. அதனால இந்த இடத்த வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ அப்சைட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல 15 நிமிஷம் கேண்டில் எதுவும் அப் சைடில் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கா? இல்லை. இங்கே எதுவும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கா? இல்லை. ஏன்னா எங்கே கொடுத்துருக்கு? டவுன் சைடில் தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. சரி, அது கூட நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிளியராக இல்லைன்னா அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் பாருங்கள். கிளியரான ஒரு பேட்டர்ன். இதை நீங்கள் வந்து 3 மினிட்ஸாக பார்த்தாலும் ஓகே தான். எப்படி பார்த்தாலும் ஓகே தான். இது வந்து அப் சைடில் நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தா இதுதான் கரெக்டு. அப்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட்டு அப் சைடில் ஓப்பன் ஆகுது. ஆனால் ஹை எதுவும் தாண்டலை. இப்போ 3 நிமிஷமாக காட்டுறேன். இங்கே பாருங்கள், 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. சரிங்களா? இது ஒரு ஸ்ட்ராங்கான லெவலாக இருக்குது. இன்றைக்கும் மார்க்கெட்டு என்ன நடந்திருக்கு? கேப் அப் நடந்திருக்கு. அதனால தான் 24,240ன்னு ஃபஸ்ட் லெவல் கொடுத்துருப்பேன். எங்கே இருக்குது? இந்த இருக்குது 238. இதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு சப்போஸ் டவுன் சைடில் வந்துச்சுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு லெவல். அப்புறம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கான்றதை நம்ம கவனித்து பார்க்கலாம் அப்படின்றத பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, அங்கேருந்து அதாவது ஃபஸ்ட்டு இந்த கேப்பை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இந்த கேப் இந்த லெவல் எப்படி வந்துச்சுன்றது புரிஞ்சிச்சா? 24,239, 38 இந்த லெவலு இன்றைக்கி நடந்த கேப் அப்புக்கு. சரிங்களா? ஸோ மார்க்கெட்டு அடித்து சடக்குன்னு இறக்கிடுறாங்க. டைமே கொடுக்கல. இதை வந்து நீங்கள் 5 நிமிஷமாகவும் மாற்றிக்கோங்க, 3 நிமிஷமாகவும் மாற்றிக்கோங்க. அது உங்களோட கன்வீனியன்ட்டு. சரிங்களா? ஆனால் அப் சைடில் எந்த ஒரு பிரேக் அவுட்டும் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் மேலே கொடுக்கவே இல்லை. அப்போ கீழே தான் வருது. கீழே வந்து இந்த இடத்துல சுற்றுது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி சுற்றுது. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை விட்டாச்சு அப்படின்னா, அதாவது கண்டினியூஸாக உடைக்கிற பட்சத்தில் அடுத்த மேஜர் சப்போர்ட் பாயிண்ட் நமக்கு இங்கே தான் இருக்குது. 24,180 இதுதான் நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட். இதோட அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. எனக்கு அதுக்கப்புறம் உள்ளே போனதெல்லாம் எனக்கு வந்து உண்மையிலே தெரியலை. பட்டு இந்த லெவலோட எனக்கு கணக்கு வந்தது. இது வந்து முடிஞ்சு போச்சு. ஓகே, கால்குலேஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த லெவலோட முடிஞ்சுன்னு நானும் சொல்கிறேன்ல, அவ்வளோதான். ஓகே, அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும். இப்போ இன்பிட்வீனில் ஒரு ட்ரெண்டு போட்டிங்களே மேம், இப்போ நாங்கள் அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணக்கூடாதா? ஃபாலோ பண்ணலாம். உடச்சிட்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் போடல, எதுவுமே போடல. கண்டினியூஸாக உடச்சிட்டு வருது. இப்போ நான் இந்த லெவலில் தூக்கிடுறேன்.
ஓகே. ஏன்னா அது வந்து இந்த கேப்புக்காண்டி இன்னைக்கோட கேப்புக்காண்டி எடுத்தது. சரியா? ஸோ இப்போ அடுத்து வந்து மேஜர் சப்போர்ட் பாயிண்ட் நமக்கு வந்து 24,185 தான். எந்த ஒரு இதுவும் உடைக்காம வேகமா உடைக்கிற பட்சத்தில அடுத்து இத நோக்கி தான் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதுவும் போக இது 2 நாள் ரேஞ்ச் தானே. ஸோ ரேஞ்சுன்றதுனால இந்த சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதையுமே ஃபாலோ பண்ண வேணாம். இங்கேருந்து இங்க வரைக்கும் போட்டுட்டு இத வந்து இப்போ மார்க்கெட் ஆனது உடைச்சிருக்கு. இது தெரியுதுங்களா? உடைச்சிடுச்சு. அப்போ அடுத்து வந்து கேப் ஃபில்லிங் எங்க வரைக்கும் இருக்கு? எங்க வரைக்கும் இருக்கு? இங்க போட்டிருக்கேன். ஓகே. இந்த லெவல் 24,050 இந்த லெவல் வரைக்குமே மார்க்கெட் ஆனது வரலாம். வருமான்றது தெரியல. அரைச்சு வருமான்றது தெரியல. ரேஞ்ச் பவுண்ட் மார்க் பண்ணிட்டு வருமான்றதும் தெரியல. பட் சப்போஸ் வந்தது அப்படின்னா, இதுதான் மேஜரான உள்ள போறதுக்கு உண்டான பாதை. எவ்வளவு 24,200ன்னு வச்சுக்கோங்க. அப் சைட்ல. ஓகே. 24,200 அப்படின்றது ஒரு மேஜரான லெவலு. அங்கேருந்து ரிஜெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, இதுதான் மேஜரான பாயிண்ட்டா 24,100 அல்லது 24,050 தான் நான் பார்க்குறேன். இந்த டேட்டோட கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா தான் தெரியுது. சரிங்களா? இதுதான் இப்போ நான் பார்த்து வச்சிருக்கிறது. சரி அப் சைட்ல வந்து கேப் ஃபில்லிங் முடிஞ்சிருச்சான்னா, இல்ல. 24,330 தான். அத வந்து தொடாம தான் மார்க்கெட் வந்து வந்திருக்கு. ஃபியூச்சர்ல வருதான்றத அப்ப பார்க்கலாம். சொல்றது புரிஞ்சதுங்களா? ஸோ, இப்போ இன்னைக்கு ஒரு 2 பேரு போயிட்டாங்க. காரணம் வந்து அவங்களுக்கு வந்து மேபி பையிங், செல்லிங் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருப்பாங்களா இருக்கும். வீடியோ பார்த்தாலே பாதி புரிஞ்சிரும். 15 நிமிஷம் பிரேக் அவுட்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, எந்த டைரக்ஷன் நடக்கோ அந்த டைரக்ஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து ரேஞ்சா கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ரேஞ்சா கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன் கிரியேட் பண்ணியிருக்கு? அதுக்கு முன்னால பெரிய ஒரு ட்ரெண்ட குடுத்துருக்கு. அப்ப அதுக்கப்புறம் ஒரு ஹியூஜ் கேப் அப் நடந்து ஒரு ரேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னா, திருப்பி அதுக்கு ஏதாவது ஒரு 1 ஆர் 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து மொமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏற்கனவே மார்க்கெட் டே சார்ட்ல எப்படி இருக்கு அப்படின்றத காட்டிட்டேன். அதுக்கு உள்ள தான் நம்ம வந்து ட்ரேட் போய்க்கிட்டு இருக்கோம். ஸோ கவனமா வந்து பண்ணுங்க. சப்போஸ் அப் சைட்ல மூவ் ஆச்சுன்னா 24,350 இதுதான் அடுத்த லெவலா இருக்கும். அது மேல மூவ் ஆனா மட்டும். இல்ல அப்படின்னா டவுன் சைட்ல கேப்ப ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு தான் நான் பார்க்குறேன். தெரியல. ஓகேங்களா? ஸோ அப்ப நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு இந்த மாரி கீழ போறதுக்கு இந்த கேப்ப போய் ஃபில் பண்ணுமா? தெரியாது. அது நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்றத பொறுத்தது தான். எப்படி ஓப்பன் ஆகுதுன்றத பொறுத்து தான். அப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கோட ஹை அப்படின்னு பார்க்கும்போது 24,320 டவுன் சைட்ல 140 இந்த இதுக்கு நடுவுல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு தான் ட்ரேட் எடுக்கிற மாரி இருக்கும். ஏன்னா, அதுக்கு ப்ரீவியஸான 2 நாளும் அரைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ, இதுதான் நான் என்னோட பார்வையில பார்க்குறேன். சப்போஸ் மொமெண்டம் வருது. இதே மாரி நல்ல ஒரு கன்டினியூஸான கேண்டில் வருது அப்படின்ற பட்சத்தில ஆப் சைட்ல போலாம். சரி எனக்கு பெரிய அளவுல எடுக்க தெரிலனாலுமே, இன்னைக்கு உண்டான கேப்ப மட்டுமாவது நீங்க வந்து எடுத்துருக்கலாம்ல. பிரேக் அவுட் நடக்கும்போது. அங்கருந்து கிட்டத்தட்ட எவ்வளவு 24,260லேருந்து 30 பாயிண்ட். கரெக்ட்டுங்களா? ஸோ, நானுமே 2 லெவல்ஸ் உங்களுக்கு குடுத்துட்டேன். இதில வந்து சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. காலையிலே நான் வந்து உங்களுக்கு 2 லெவல் டவுன் சைட்ல போட்டாச்சு. அப் சைட்ல 1 லெவல் தான் போட்டிருப்பேன். சரியா? ஏன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் ஓரளவு ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சுச்சு காலையில. மேபி டவுன் சைட்ல தான் வரும். கீழ நமக்கு வந்து வேற எங்கிட்டும் பிரேக் அவுட் குடுக்கல அப்படின்றது புரிஞ்சுச்சு. ஸோ, அதனால. ஓகே. இப்ப இது வந்து நிஃப்டில. அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. மந்த்லி எக்ஸ்பைரி தானே. ஸோ, அதனால இது வந்து அடுத்தடுத்த இத நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இங்க பாருங்க. பேங்க் நிஃப்டில நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த கேப்பு பெண்டிங்லேயே இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தேன். இந்த கேப்போட இது வந்து இவ்வளோ தூரம் இருக்கு ஆக்சுவலா. இந்த க்ளோசிங் எங்க வைக்கிறாங்க? இந்த இடத்துல ஒரு டாட் தெரியுதான்னு தெரியல. அதுதான் அது அன்னைக்கு டேட்டோட க்ளோசிங்கு. ஓகேங்களா? ஸோ, அதனால இங்க பாருங்க. உங்களுக்கு கரெக்ட்டா சொல்லணும்னா இந்த இடம். இந்த இடத்துல ஒரு டாட் இருக்கும். ஓகே. ஸோ, ஆல்மோஸ்ட் அது வரைக்குமே மார்க்கெட் ஆனது கேப் ஃபில்லிங்க்கு அழகா வந்திருக்கு. கரெக்ட்டா? வேற எதுவுமே இல்லைல்ல. இப்போ இது வந்து என்ன கிழமை? 20ஆம் தேதி. ஓகே 20, 21. ஸோ 2 நாள் என்னவா இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்ச வந்து மார்க்கெட்டு கிளியரா வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. கரெக்ட்டா? இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்கு? கேப் அப்லாம் நடந்திருக்கு. அங்கருந்து மார்க்கெட் என்னவாயிடுச்சு? அப் சைட்ல எதுவும் பிரேக் அவுட் குடுக்கல. மறுபடியும் பாக்ஸ்க்குள்ள வந்துருச்சு. திருப்பி வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து என்னவா இருக்கு? கேப் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஸோ அத கிளியரா வந்து முடிச்சிருக்கோம். இருங்க. 15 மினிட்ஸ்ல வேற ஏதாவது தெரியுதா? அப்படின்றத பார்க்கலாம். நாளைக்கு அந்த மாரி இதுக்கு. ம்ஹ்ம். கம்ப்ளீட்டா ஒரு ரேஞ்ச் இது. கம்ப்ளீட்டா ஒரு ரேஞ்ச் தான். அதே மாரி 58,000க்கு மேல போகிற பட்சத்தில தான் ஸ்ட்ராங்கான பையிங். டவுன் சைட்ல கேப்ப வந்து ஃபில் பண்ணியிருக்கு மார்க்கெட். அவ்வளோதான். வேற எதுவுமே பெருசா ஒண்ணும் இல்ல. எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷரு. ஏன்னா நாளைக்கு நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரிக்கு உண்டானத இன்னைக்கு வந்து அந்த மந்த்லி ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ண மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். திருப்பி ஃபர்தரா அப் சைட்ல எதுவும் மூவ் ஆகுதா? இல்ல டவுன் சைட்லயே போகுதா? அப்படின்றது தெரியல. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணிட்டு மார்க்கெட்டோட கண்டிஷன் என்னவோ அது கூட மட்டும் ட்ராவல் பண்ணுங்க. டே சார்ட்ல தெளிவா ஒரு பேட்டர்ன் போட்டிருப்பேன். அந்த பேட்டர்ன தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணும். சப்போர்ட் எடுத்துட்டு போதா?
அல்லது என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதே தான் அந்த பேட்டர்னு, வேறு எந்த இடத்துலையும் சேஞ்ச் பண்ண மாட்டேன். இதே தான். சரிங்களா? ஸோ 2 நாளா அரைச்ச ஒரு மார்க்கெட்டு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல மொமெண்ட் கொடுத்துருக்கு. 2 நாள் கேண்டிலையும் ஆல்மோஸ்ட் வந்து முழுங்கி இன்றைக்கி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். நான் கொடுத்த லெவல்ஸ் போகுது அப்படின்றத விட உங்களுக்கு அந்த அப்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக போட்டுட்டு தான் இருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகே. அடுத்து ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டாக்ஸை பொறுத்த மட்டும் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்துக்கோங்க. மற்றபடி எஃப்என்டோ ஸ்டாக்லேயுமே பெரிய அளவில் ஒரு டைரெக்ஷனும் மூமெண்ட் இல்லை. நான் காட்டுறேன். ஓகே. எல்லாமே படுத்திருக்கு. ஏன்னா, அங்கே உங்களுக்கு நிஃப்டி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இதுவும் கொடுக்கல. இது வந்து பஜாஜ் ஆட்டோ கன்சல்டேஷனில் இருக்குது, வேணாம். இப்போ இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறமா எடுங்க. ஏன்னா மார்க்கெட்டோட கண்டிஷன் ஓகேவாக இருக்குது, அவ்வளோதான். மராத்தான் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா மூவ் ஆயிருந்துச்சு. திடீர்னு 20% அப்பர் சர்க்யூட் அடிச்சிச்சு. இஃப் இன்கேஸ் நாளைக்கு இன்னும் மேலே போகுது அப்படின்னா 480, 500 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த லலிதா ஐபிஓ இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கு, லலிதா ஜுவல்லரி. ஆனால் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இதோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் அப்போது ட்ரை பண்ணலாம். எடுத்து உங்களுக்கு ஒரு 30%, 40% ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து சாந்தி ஹியர்ஸ். இதுவுமே இன்றைக்கி வந்து ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கு. ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டாக்கு, அதான் சொல்கிறதுக்கு இதாக இருக்குது. ஓகே. 600 வரைக்கும் போகலாம். 600, 620 வரைக்கும் போகலாம். கொஞ்சம் ரிஸ்க்கான ஸ்டாக்குங்க. ரொம்ப கவனமாக ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க. என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. அடுத்து தீம்ஸ் மெடிக்கேர். ஓகே, இது கூட ஓகே. இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கு ரெடியாக இருக்குது. ஓகே. ஸோ பிரேக் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஒரு 150 இந்த லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ராப்பரான எஸ்எல் வச்சுக்கோங்க. இல்லை ரிஸ்க்குன்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. இந்தியா கிளைகோல்ஸ். இது 1200 தாண்டுது அப்படின்ற பட்சத்தில் இது வந்து அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 1200 1 or 2 days வெயிட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் கிடைக்குதான்றதை செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்சைடில் ட்ரை பண்ணலாம். 1450 வரைக்கும் போகும், டைம் எடுத்து போகும். அப்போ ஒரு எஸ்எல் வச்சுட்டு நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். சரிங்களா? வேறு என்ன ஸ்ட்ராங்கான ஸ்டாக்குன்னு பார்த்தா ஹேட்சன் பார்க்கலாம். ஹட்சன் அக்ரோ. இது கொஞ்சம் பிரேக் அவுட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். யாருக்காவது தேவைன்னா பார்த்து கவனமாக எடுத்துக்கோங்க. ஓகே. ஃபர்தராக பிரேக் அவுட் இருக்குன்னா 1160 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகலாம். ஹட்சன் அக்ரோ. வேறு ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? வேறு ஃபர்தராக ஏதாவது இருந்தது அப்படின்னா அட்விக் ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் பார்த்தேன், இருங்க. அட்விக் இது வந்து இன்றைக்கி சரியான ஒரு மொமெண்ட் கொடுத்துருக்கு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இதை தாண்டிச்சுன்னா அடுத்து வந்து அப்சைடில் நல்லாவே மூவ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அப்படி போகுது அப்படின்னா 280, 270 வரைக்கும் போகும். இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஸ்டாக் தான். பார்த்து செக் பண்ணிவிட்டு எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ராம்பாஜோன் இருக்குது ஸ்டாக் நேம் வந்து. நான் அத்விக் ஜுவல்ஸ்ன்னு போட்டேன், வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்ததில் 1, 2 மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி வேறு பெரிய அளவில் எந்த ஒரு ஸ்டாக்கும் ஃபில்டர் ஆகலை. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு அந்த இடத்துல நிற்கிது. ஆனால் இன்னும் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் வருமானது தெரியல. வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இருங்க பார்த்துடலாம். ஸ்டீல் செக்டார் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இன்னும் ஒரு 1 or 2 days நம்ம வந்து பிரேக் அவுட்டுக்கு செக் பண்ணிவிட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. இங்கே பாருங்கள், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு. இதில் வந்து வால்யூமை டெலீட் பண்ணிடுவோம். இந்த ஃபார்மேட்டில் போகுது, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லலை. ஓகே. இப்போ இந்த இது வந்து அப்போ போச்சுன்னா மறுபடியும் 1350 வரைக்கும் போகும். ஃபர்தராக இதை தாண்டும் போது தான்
மொமெண்ட் குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் வேணும். இப்போ இந்த இடத்துல போயிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது பிரேக் அவுட் தானேன்னு சொல்லிட்டு இந்த டைரக்ஷன் போட்டு எடுப்பாங்க. அந்த மாரி பண்ணக்கூடாது. கவனமா பார்த்து எடுக்கணும். அதுக்காக தான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்க. ஏதாவது அடுத்து ஃபர்தர் பிரேக் அவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து அப்டேட் பண்றேன். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் அவைலபிள். விருப்பம் இருக்கிறவங்க மெம்பர்ஷிப்ல ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.